உங்கள் அட்ரஸ் எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எங்கே சொல்வீங்கன்னா உங்கள் விலாசத்தை கொடுப்பீங்க, இல்லை உங்கள் கூகுள் மேப்பை கொடுப்பீங்க, இல்லை நீங்கள் வந்து சொல்வீங்க இங்கே தாங்க இருக்குங்க, இந்த ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. கரெக்டுங்களா? ஆனால் நான் கேட்குறது அது இல்லை, உங்கள் டிஜிட்டல் அட்ரஸ் எங்கே? இன்னும் சொல்லப்போனால், டு யூ ஹாவ் அ வெப்சைட்? யோர் வெப்சைட் இஸ் யோர் டிஜிட்டல் அட்ரஸ். தொடர்ந்து கவனிங்க, ஏன் இது இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸராக எஃபெக்டிவாக இருக்கணும்னு சொன்னால் முதல்ல நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, டு ஐ ஹாவ் மை ஓன் வெப்சைட்? யூடியூப் உங்கள் பிளாட்ஃபார்ம் இல்லை, ஃபேஸ்புக் உங்களது கிடையாது, பாட்காஸ்ட் உங்கள் பிளாட்ஃபார்ம் இல்லை, இன்ஸ்டாகிராம் கூட உங்கள் பிளாட்ஃபார்ம் இல்லை. உங்கள் அக்கௌண்ட்டில் வேணா இருக்கலாம், ஆனால் அது உங்கள் பிளாட்ஃபார்ம் இல்லை. ஆனால் உங்கள் வெப்சைட் உங்களது. உங்கள் வெப்சைட்ன்றது உங்கள் டிஜிட்டல் அட்ரஸ். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, டு யூ ஹாவ் அன் அட்ரஸ்? இது எப்படின்னா பிளாட் விற்கிற மாதிரி. இல்லை, என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 month பேக் எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 நண்பர் வந்தார். அவர் என்ன சொன்னார், நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் இந்த துறையை, இந்த பணியில் பண்ணிகிட்ருக்கேன், இந்த சர்வீஸ் பண்ணுற மக்களுக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதர், நாங்கள் பண்ண தவறு என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு வெப்சைட்டும் இல்லை, எதுவுமே நாங்கள் ப்ராப்பராக பண்ணாதனால இன்னொரு நபர் எங்கள் பேரில் ஆரம்பித்து நாங்கள் பண்ண உழைப்பெல்லாம் அவர் இழுத்துட்டு இருக்காரு அப்படின்னாங்க. முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது, யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் ஓன் வெப்சைட். அதுதான் நான் சொல்கிறேன், டு யூ ஹாவ் யுவர் ஓன் டிஜிட்டல் அட்ரஸ். இந்த டிஜிட்டல் அட்ரஸ்ன்றது ரொம்ப 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 அவசியம். நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வெப்சைட்டுக்கு நிறைய செலவாகும். அகெயின் நான் சொல்கிறேன், இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒரு எஃபெக்டிவ் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கணும்னா யூ மஸ்ட் ஹாவ் அ யுவர் ஓன் வெப்சைட். சரி, நீங்கள் சொல்லலாம், நான் வந்து ஒரு மினிஸ்ட்ரியில் இருக்கேன், இல்லை நான் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கேன். ரைட், அட்லீஸ்ட் ஒரு வெப்சைட் உங்கள் பிராண்டிங் இருக்கணும். நீங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்கலாம், எவ்ரி 5 years நீங்கள் மாறலாம், ஆனால் உங்கள் பேர்லேயே நீங்கள் ஒரு வெப்சைட் வைக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ வாண்ட் டு பி an effective influencer. ஸோ ஒரு கிரெடிபிள் ஏஜென்சிகிட்ட போய் நான் ஒரு வெப்சைட் பண்ணணும், அந்த கிரெடிபிலிட்டியாக நீட்டாக உட்காந்து ஏன் மக்கள் என்கிட்ட வரணுன்றதுக்கு ஒரு கிளியர் பிளான் போட்டு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிங்கன்னா யூ கேன் பி எஃபெக்டிவ். அது மட்டும் இல்லாமல் கூகுளில் தேடுறவங்களும் என்ன பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் மேலே வரும். இது உங்கள் சொந்த வெப்சைட்னால நீங்கள் ட்ராக் பண்ணலாம். அனதர் அட்வான்டேஜ் வெப்சைட்டில் என்னென்னா, யார் வந்திருக்காங்க, எந்த கண்ட்ரிலேருந்து வராங்க, என்ன டெமோகிராஃப்ஸ், இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வெப்சைட்ன்றது சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த வெப்சைட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஹேண்டில்ஸை வச்சு யூ கேன் ட்ராக் யுவர் க்ரோத். அதனால் வெப்சைட்டை லைட்டாக எடுக்காதீங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இஃப் யூ வாண்ட் டு பி எஃபெக்டிவ், நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெப்சைட் வச்சுக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். இந்த வெப்சைட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்கள் யூடியூப் ஹேண்டில்ஸ், உங்கள் ஃபேஸ்புக், உங்கள் எல்லா ஹேண்டில்ஸையும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ஆல் யுவர் கான்டாக்ட்ஸ் கேன் கம் டு யுவர் வெப்சைட். அந்த வெப்சைட்டில் ஒரு கிளியராக எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணணும், உங்கள் விஷன் என்ன, உங்கள் கோல் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பப்ளிக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் கிளியராக போடுங்க. இதெல்லாம் பண்ணலாமா, இது ரொம்ப ப்ரொமோஷன் ஆகுமே அப்படின்னு நினைக்காதீங்க. இஃப் யூ வாண்ட் டு பி எஃபெக்டிவ், இஃப் யூ வாண்ட் டு சால்வ் சம்படிஸ் ப்ராப்ளம், கிளியராக கோல்ஸை மேப் பண்ணுங்கள். மேப் பண்ணி போட்டிங்கன்னா இட் வில் பி ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அதனால் வெப்சைட் லைட்டாக எடுக்காதீங்க. டு யூ ஹேவ் யுவர் வெப்சைட்? இஃப் யூ டோன்ட், ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உடனே ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுங்கள். தவறே இல்லை. தட் வில் பிகம் யோர் ஓன் பிளான் அண்ட் யோர் ஓன் அட்ரஸ். தட் இஸ் யோர் டிஜிட்டல் அட்ரஸ். மறந்துடாதீங்க.